Praise the Lord everyone. Good morning. Today Jesus our my fellowship word of God. லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் கொடுக்கறதான வாக்கு தத்துவம் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஏன்னா காலம் பொல்லாதவைகள் கடைசி காலமாக இருக்கிறது. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அடிக்கடி நம்மளுக்கு எச்சரித்து வருகிறார். நிறைய சம்பவங்கள் நம்ம கண்ணார கண்டுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம், கேள்விப்பட்டு கொண்டே இருக்கோம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நிற்கணும்னா, அதுக்கு பாத்திரவான்களாக நிற்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுங்கள். ஆண்டவர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அதினரின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம புத்தியுள்ள கன்னிகளாக நடந்து கொள்வோம். கர்த்தருடைய வருகைக்காக நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்து காத்திருக்க கடவோம். ஆமென். God bless you.